நான் ஞானதர்ஷினி செகண்ட் சிஎஸ். இன்றைய செய்தி: வீடுகளில் முதியோர் இறந்தால் காரணம் சொல்வது கட்டாயம். வீடுகளில் முதியோர் இறந்தால் அதற்கான காரணத்தை வயது மூப்பு என பதிவு செய்யக்கூடாது என்றும், இறப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து பதிவு செய்வது அவசியம் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆண்டுதோறும் 6.96 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அதில் 23% பேர் மருத்துவமனைகளிலும் 73% பேர் வீடுகளிலும் உயிரிழக்கின்றனர். இந்த நிலையில் இறப்புக்கான முழுமையான காரணங்களை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஆய்வை பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக காஞ்சிபுரம், கரூர், நீலகிரி மாவட்டங்களில் 2023ஆம் ஆண்டுகளில் இறந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அதில் எவ்வித காரணமும் இன்றி வயது மூப்பு காரணமாக இருந்தனர் என குறிப்பிட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்தனர். அதில் இறந்தவர்களுக்கு இருந்த நோய் பாதிப்பு குறித்து கேட்டு தெரிந்ததன் வாயிலாக இறப்பிற்கான காரணம் கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் கூறியதாவது: உலக சுகாதார நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலிடம் இணைந்து காஞ்சிபுரம், கரூர், நீலகிரி மாவட்டங்களில் வீடுகளில் இறந்தவர்களின் விவரங்கள் அடிப்படையில் இறப்புக்கான உண்மையான காரணம் கண்டறியப்பட்டது. அதன்படி 98% இறப்புக்கான காரணம் கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 20% பேர் இதய நோயாலும் 7% பேர் நீரிழிவு நோய் உள்ளிட்ட நோய்களாலும் உயிரிழந்துள்ளனர். ஆனால் அவர்கள் வயது மூப்பு என்றே பதிவு செய்யப்பட்டு உள்ளது. மருத்துவ சான்றிதழ்: பெரம்பலூர், திருநெல்வேலி உட்பட 10 மாவட்டங்களிலும் இதே போன்ற ஆய்வு செய்யப்படும். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இது விரிவுபடுத்தப்படும். எதிர்வரும் காலங்களில் வீடுகளில் இறந்தாலும் இறப்புக்கான காரணத்தை டாக்டர் வாயிலாக உறுதி செய்து சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்படும். தற்போது இறப்புகளை முறையாக பதிவு செய்யும்படி அனைத்து சுகாதார அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் இருந்தால்தான் ஒரு பகுதியில் அதிகப்படியான இறப்புக்கான காரணத்தை கண்டறிந்து அங்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்று இவ்வாறு அவர் கூறினார். நன்றி.